கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. அப்பா, வந்து இணைந்த ஒவ்வொருவரை கர்த்தர் நிறைவாய் அனுப்பும்படி செபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் தடையில்லாமல் வந்து சேரட்டும். ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றி எல்லாவற்றை கர்த்தர் அனுகூலப்படுத்தி தாரும். ஆண்டவர் நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை சேர்ந்து வாசிக்கலாம். 150வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமாம், எல்லாரும் வேதத்தை எடுத்து 150வது சங்கீதத்தை சத்தத்தை உயர்த்தி நாம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? வாசிக்கலாம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். இக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். கர்த்தர் எப்பவுமே சொல்வது, நாம் நடக்கல, கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ருசித்து ஆமென் சொல்றீங்க? அவர் நடத்துறதுனால தான் இன்னைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கும் இல்லாமலே போயிருந்திருப்போம். அவர் செய்த நன்மைக்காக. கர்த்தர் அவரை போல் ஒரு தேவன் இல்லை. ஆமென். அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு என் வாழ்க்கையில நன்மைன்ற ஆமென் அந்த சாப்டர் வந்தாலே அது ஜீசஸ்னால தான் வந்துச்சுன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. தீமைங்கிறது அத்தனையும் அது நம்ம கை மேல. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நன்மைங்கிற பகுதின்னு எடுத்து பார்த்தாலே அது எங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா நம்முடைய கையிலிருந்து இல்ல, கர்த்தருடைய கரத்திலிருந்து. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து. ஆமா, இதை மறந்துடவே கூடாது. நன்மைனால இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஒரு நிலை. ஆமா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கிற நிலை இப்படி ஒரு நிலையில இன்னைக்கு நாம ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் அவர்தான். சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, யெகோவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஓ எலோஹிம். ஆமென். அடோனா யெகோவா. அவர் செய்கிறத நினைச்சு நினைச்சு துதிச்சுட்டே இருக்கிறோம்னா ஆண்டவர் பாப்பார், இவனுக்கு என்ன செஞ்சாலும் துதிக்கிறானே. இப்படி மட்டும் ஆண்டவரை வந்து நம்ம நம்ப வச்சுட்டோம்னா ஆமென், அவர் நிறைய செஞ்சுட்டே இருப்பார். ஹல்லேலூயா. இவன் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் செஞ்சாலும் இவன் இவ்வளவு துதிக்கிறானா. ஆமென். இவனுக்கு நம்ம நிறைய செஞ்சாலும் இந்த ஒரு நம்பிக்கை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் ஏன் இன்னும் நிறைய செய்யாம இருக்கிறார்னா, நாம செஞ்சதுக்கு துதிக்கலைன்னா, செய்ததற்கெல்லாம் துதிச்சோமான்னு கேட்டா இன்னைக்கு பல நேரத்துல செய்ததை நினைச்சு துதிக்கிறதை விட அவர் செய்யாததை நினைச்சுதான் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கு, ஏன் ஆண்டவர் இல்ல, செய்ததை நினைச்சு இவனை கொஞ்சம் செஞ்சதுக்கு இப்படி துதிக்கிறானா. அவன் வாழ்க்கையில் நிறைய செஞ்சா. அவன் எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே நீ செய்த உபகாரங்களுக்காக உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மைதான் எந்த வாழ்வில், உம்மைதான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைதான் எந்த வாழ்வில்
வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்த வாழ்வு வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிக்க பார்க்கலாம். அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன். அடோனாய் சபை சத்தம் உயர்த்து ஒரு விசை கூட எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய். ஓ எல்லாவற்றையும் செய்கிறவரே, என் மேல் அன்பாய் இருக்கிறவரே, ஆமென் இயேசுவா. எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன். அடோனாய் கலங்கி நின்ற என்னை கண்டு, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன். அடோனாய் ஓ இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய். உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எவ்வளவா எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர். எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். one more time, எல் ஷடாய், எல் ஷடாய். ஓ எலோஹீம், ஆமென். அடோனாய் இயேசுவா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் இத்தனை மரண விளிம்புகளில் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தினார். என்றோ முடிந்த வேண்டிய வாழ்க்கை இன்னும் தொடர காரணரே தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம். ஓ இன்னும் தொடர வைத்துக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை முடியாதபடிக்கு தொடர வைக்கிறார். எல் ஷடாய். நீர் செய்தவைகள் ஏராளமானவைகள். ஓ இயேசுவா. எல் ஷடாய், எல் ஷடாய். ஓமை உயர்த்துகிறோம், மகிமையாய் நடத்துகிறீர் அப்பா. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், கர்த்தர் ஒருவரே நடத்துகிறார். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு எண்ணில் அடங்கா நன்மைகள், எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதர். நினைக்காத நன்மைகளை, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள், நினைக்காத நன்மைகள் உமக்கென்றுமே. உண்மையா பாடுகளை நன்றியோடு நான், நன்றியோடு நான். ஆண்டவரே, இந்த உதடி எப்பொழுதுமே துதிக்கட்டப்பா. என் இருதயம் எப்பொழுதுமே நன்றியால் நிரம்பட்டும். எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தரே, சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தரே விசுவாசிப்பேன். உம்மையே
துதிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள். சொல்லுங்க, வரும் காலம் முழுவதும், வரும் காலம் ஹல்லேலூயா வரங்கள். உங்க சத்தம் உயரட்டு. நன்றியோடு நான், நன்றியோடு நான் என் தேவனே, என் கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தாய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. ஒரு விஷயம் கூட, நன்றியோடு நான், நன்றியோ நீ செய்த நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி அப்ப. கடைசியா 2 கரங்களை முடிந்தால் உயர்த்தி, ஆமே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தினால், ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த. பாடுங்க. அழகான கண்கள், அழகான கண்கள் கண்டதாலே என் தேவனே. எப்படியப்பா நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? எப்படியப்பா துதிக்காமல் இருக்க முடியும்? நீ செய்தவைகள் நினைத்து துதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நல்ல ஸ்தோத்திரங்களை, ஆமே, வா இருதயத்திலிருந்து சத்தம் உயர்த்தி, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் கடைசி வரை அதிசயமாய் நடத்துவார். நிச்சயமுள்ள தேவ பிள்ளை நல்ல ஸ்தோத்திரங்களோடு நல்ல வாய்களை திறந்து இருதயத்திலிருந்து அந்த சத்தம் எழுபட்டும். இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வரட்டும். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எண்ணில் அடங்காத நன்மைகள், நான் எண்ணி முடியாத நன்மைகள், என்னால் எடுக்க முடியாத நன்மைகளை நீர் எனக்கு எடுத்து தந்தீரே அப்பா. நான் வாழ்ந்திருக்க காரணமானவரே, எனக்கு வாழ்க்கை தந்தவரே, நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில். நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு சில நிமிடங்கள் கூட, ஆமென். அவர் பாராட்டின கிருபை, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர். ஆமென். அவர் என்னை பார்த்து, என்னை நினைத்து, என் மேல் நினைவாயிருந்து என்னை நடத்துகிறார் என்றார். ஆமென். நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறேன். இந்த பூமியில டெய்லி உங்களை நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு ஒன்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆமென். நாமளே நம்மளை நினைப்போமான்னு பல நேரத்தில் நம்மளே மறந்து ஏதோ யோசிச்சு, ஆனா அவருடைய நினைவுல ஒரு நாள் கூட நான் மறக்கப்படலை. அவர் மறந்துடும். இமை பொழுதுல முகத்தை மறைச்சாலும் நம்மளால வாழ முடியாதுங்க. எவ்வளவு கவனமாய் உன்னை தொடுகிறவ, என் கண்மணியை தொடுகிறான்னு எப்படி பார்த்துட்டு இருக்கிறார். அவன் என் உள்ளங்கையில வரைத்து. ஹல்லேலூயா. அவர் இப்படி பார்க்கிறதுனால தான் அவன் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ற இடத்துல எழுதும் போது எப்படி எழுதி இருக்கணும் தெரியுமா? ஆபிரகாமுக்காகவும் ஈசாக்குக்காகவும் அப்படிதான் எழுதியிருக்கணும். ஆனா என்னதான், ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடா, ஈசாக்குக்காக. ஆண்டவர் ஈசாக்குக்காக மட்டும் அவன் இந்த பாரத்தை சுமந்து வந்தான். ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டுக்கடா அந்த இடத்தில் வந்தது இல்ல, ஈசாக்குக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமை. இந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் என்னை நடக்க வைத்தது, எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்புறவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, கேள்வி கேட்காம நடக்கிற கிருபை தாங்கப்பா, ஏற்றுக்கொண்டு நடக்கிற கிருபை தாங்கப்பா. ஏன் எனக்கு இப்படி என்று அல்ல, என்னை அவர்தான் நடத்துகிறார் என்கிற நிச்சயத்தோடு தண்ணீர் அண்டை மட்டுமல்ல நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, பள்ளத்தாக்கையும். ஈசாக்கே, இஸ்மவேல் மேல் வைக்கப்படாத பாரம் உன் மேல வைக்கப்பட்டது என்றால்
அவன் இஸ்மவேலுக்கு வெளிப்படாத ஒரு மகிமை உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. இது அநேகருக்கு சாட்சியாய் மாறும். அநேகர் இதை படிப்பார்கள். அநேகர் இதை அறிந்து கொள்ள போகிறார்கள். அநேகருக்கு இது பலனாய் மாற போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைத்து உம்முடைய வார்த்தையை கேட்க வைச்சிங்களே அப்பா. நீங்க தான்ப்பா எங்களை நடத்துறீங்க. உம்முடைய நடத்துதல் ஒவ்வொன்றும் எங்களை நித்தியத்துக்கு நேராய் நடத்தும். நீர் எங்களை நீதியாய் நடத்துவீர். நீர் எங்களுக்கு நன்மையாய் நடத்துவீர் அப்பா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் விடுகிற தெய்வம், அதே போல மரண இருளின் பள்ளத்தாக்கில் ஆண்டவரே சில தண்ணீரண்டையும் எங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க, சில பள்ளத்தாக்கையும் அனுமதிக்கிறீங்க. தண்ணீரண்டைக்கு பிற்பாடு காணாத ஒரு மகிமையை இந்த பள்ளத்தாக்குக்கு பிற்பாடு எங்க வாழ்க்கையில நீ வெளிப்படுத்த போறதற்காய் நன்றி அப்பா. பல நாட்களாய் சிறு வயது முதலே வாலிப நாட்களில் இருந்தே பல பாரத்தை சுமந்து கொண்டு இன்னும் குடும்பங்கள் நடுவில், சொந்தங்கள் நடுவில், ஆண்டவரை ஊர் ஜனங்கள் நடுவில், ஆண்டவரை பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் சுமக்கிறது முடிவு என்னன்னு கூட அவன் தெரியாமல் சுமந்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் உண்டப்பா. என் தேவனே, ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடை வெளிப்பட்டு ஆமென், அது இன்று பேசப்பட்டு கொண்டிருப்பது போல அத்தனை கண்கள் நடுவில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணின நன்மை எத்தனை பெரியது என்பதை பார்க்க வைங்க ஆண்டவரே, பார்க்க வைங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் எத்தனை பெரிதா இருக்கிறதப்பா. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எத்தனை பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. நீர் அதை காண வைப்பீராக. பள்ளத்தாக்கை காண்பித்தவர் பந்தியும் காண்பிப்பீரப்பா. நிச்சயத்தோடு நம்பிக்கையோட ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஏன் என்கிற கேள்வி கேட்டு நடக்காமல் இது என் தேவன் தந்தது என்கிற நம்பிக்கையோட நடக்க கிருபை கொடும். உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும். உடைய பாதையில நிலை நிற்கட்டும். நீர் ஆயத்தம் பண்ணினதை காணட்டும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி. இந்த கூடுகையின் மூலமாக எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.